ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தை இந்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. ஆம் பிரியமானவர்களே, மனமேட்டிமை தேவனுக்கு முன்பாக மிக அருவருப்பான ஒரு காரியம். ஆனால் அவர்கள் தங்களை தாழ்த்தினபடியினால் தேவன் தம்முடைய கடுங்கோபத்தை அந்த நாட்களில் நீக்கிவிட்டார். 25ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் மூண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நாம் தாழ்மையின் சிந்தையை தரித்து கர்த்தருக்கு முன்பாக தம்மை தாழ்த்த விரும்பாத பொழுது அவருடைய கோபம் நம்மேல் நிலை கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாழ்மையே மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உகந்தது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, மனமேட்டுமை தேவனை நம்மை விட்டு விலக்கி விடுகிறது. ஆகவேதான் பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை நாம் தாழ்மையோடு அண்டிக் கொள்வோம். அப்பொழுது தேவன் நமக்கு இறங்குவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பாவம் தேவனை கோபப்படுத்துகிறது. அப்பொழுது தேவன் நமக்கு கொடுக்க விரும்பும் காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் அவைகள் நமக்கு தடையாய் காணப்படுகிறது. தேவனிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மையான சமாதானத்தோடு வாழ முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமென்.